ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே முக்கியமான டாப்பிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் தான் பார்க்க போகிறோம். நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்கூல் புக்கில், அதாவது நியூ அண்ட் ஓல்டு சமச்சீர் புக்கில் என்னென்ன பத்திரிகைகள் மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்துருந்தாங்களோ அதையும் நோட்ஸாக எடுத்திருக்கேன். அது மட்டும் அல்லாமல் ஓல்டு கொஷின் பேப்பர்லேயும் ஒரு சிலது அடிஷ்னலாக இருந்துச்சு. நான் அதையும் கம்பைன் பண்ணி தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கம்ப்ளீட் ஆன உடனே நோட்ஸ் எடுத்து பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பத்திரிகை யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ராஜாராம் மோகன் ராய். இவர் என்னென்ன பத்திரிகைகள் கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராயோட பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி பத்திரிகை சம்வாத் கௌமுதி. வருஷம் 1821 இந்த சம்வாத் கௌமுதி அப்படிங்கிற வங்காள மொழி பத்திரிகையின் நிறுவனர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அதோடு இல்லாமல் அவர் ஒரு பெர்ஷியன் மொழியில் ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுதான் ஃபஸ்ட்டு பெர்ஷியன் லாங்குவேஜ் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மீரட் உல் அக்பர். வருடம் 1822. 21 சம்வாத் கௌமுதி. சம்வாத் கௌமுதிங்கிறது பெங்காலி பத்திரிகை. மீரட் உல் அக்பர் 1822. இது ஒரு பெர்ஷியன் மொழி பத்திரிகை. இந்த மீரட் உல் அக்பர் எதை பற்றி ரிலேட்டடாக நிறையா நியூஸ் பப்ளிஷ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்பர் 2 ரிலேட்டடாக தான் இந்த மீரட் உல் அக்பருங்கிற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து பார்க்க போகிறது அமிர்த பஜார் பத்திரிகா. இதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஷிர் குமார் கோஸ் மற்றும் மோத்திலால் நேரு. தி பாம்பே கிரானிக்கல் ஃபெரோஷ் மேத்தா. தயால் சிங்கோட பத்திரிகை த ட்ரிபியூன். ரெட் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாம் பத்திரிகைகளுடைய பேரை, ரைட் சைடில் எழுதியிருக்கல அது நேம்ஸ். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆத்தர் பேரை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய பத்திரிகைகளை ரிப்பீட் பண்ணுறேன். தேவேந்திரநாத் தாகூருடைய பத்திரிகை இது 2 மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் மிரர் அண்ட் நேஷ்னல் பேப்பர். ஜி சுப்பிரமணியருடைய பத்திரிகை த ஹிந்து. வருஷம் 1878. இது ரொம்பவே முக்கியமான பத்திரிகைகள். ஸோ டெஃபினட்டாக இதை மறக்காத அளவுக்கு படிச்சுங்க. வருடமும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1878 ஜி சுப்பிரமணியம் அவர்களால் உருவாக்கப்பட்ட பத்திரிகை தான் த ஹிந்து. 1891 சுதேசமித்ரன். அதாவது தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி எதுன்னு கேட்டாங்கன்னா சுதேசமித்ரன் தான். வருடம் 1891. தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகைகள் வாய்ஸ் ஆஃப் இந்தியா 1883 கொண்டு வரப்பட்டது. ராஜ் கோஃப்தார் 1851. இது ரெண்டுமே தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகைகள். எஸ்என் பானர்ஜி பெங்காலி. பெங்காலிங்கிறது பத்திரிகையோட பெயர். அடுத்ததா பாலகங்காதர திலகர் நடத்தின பத்திரிகை கேசரி அப்படிங்கிறது மராட்டி மொழி பத்திரிகை. மராட்டா அப்படிங்கிறது ஆங்கில மொழி பத்திரிகை. வருடம் 1881 தான் இந்த 2 பத்திரிகையுமே அவர் நடத்தியிருப்பார். அடுத்ததா பரீந்தர் குமார் கோஷ் மற்றும் பூபேந்திரநாத் தத்தா. இவங்க 2 பேரும் இணைந்து தொடங்கிய பத்திரிகை யுகந்தர். யுகந்தர் 1906 வங்காள மொழியில் வெளியிடப்பட்ட பத்திரிகை. பாரதியாரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட, அதாவது இந்தியாங்கிற பத்திரிகையில், இந்தியாங்கிறது என்னென்னா வார இதழ், இதனுடைய ஆசிரியராக இருந்திருப்பார். பாரதியார் நிறையா இதழ்களில் பணியாற்றிருப்பார். அது தமிழில் நான் ஆல்ரெடி நோட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஐஎன்எம் ரிலேட்டடாக மட்டும்தான் நான் பத்திரிகைகள் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு தடவை ஓரலாக வீடியோவை லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அடுத்து பாரதியார் சுதேசமித்திரனில் துணை ஆசிரியராக பணிபுரிந்திருப்பார். பாரதி சக்கரவர்த்தினி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாத இதழ். இந்த மாத இதழ்களின் ஆசிரியராகவும் பாரதியார் பணியாற்றியிருப்பார். அடுத்ததா அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களுடைய பத்திரிகை தி காமன்வீல், நியூ இந்தியா, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். இது 3மே அன்னிபெசன்ட் அம்மையாரோடது. திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். ராஜாராம் மோகன் ராய் நடத்தின பத்திரிகைகள் சம்வாத் கௌமுதி. வருடம் 1821. அது பெங்காலி பத்திரிகை. மீரட் உல் அக்பர் 1822. இந்த மீரட் உல் அக்பருங்கிறது தான் ஃபஸ்ட்டு பெர்ஷியன் லாங்குவேஜ். இந்த மீரட் உல் அக்பர்
அக்பர் அதாவது இரண்டாம் அக்பர் ரிலேட்டடாக உள்ளது தான் இந்த மீரட் உல் அக்பர். அதோடு இல்லாமல் ராஜா ராம்மோகன் ராய் வந்து இன்னொரு பத்திரிகையை கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், துஹாஃபத் உல் முஹைதீன். இந்த பத்திரிகையும் பார்த்திங்கன்னா பெர்ஷியன் லாங்குவேஜ் தான். ஆக்சுவலாக நமக்கு பெர்ஷியன் மொழியில் தெரிஞ்சது இந்த மீரட் உல் அக்பர் மட்டும்தான் தெரிஞ்சது. இதையும் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்க. துஹாஃபத் உல் முஹைதீன் இதுவும் வந்து ஒரு பெர்ஷியன் மொழி பத்திரிகை. நிறுவனர் வந்து ராஜாராம் மோகன் ராய். சிஷிர்குமார் கோஸ் மற்றும் மோத்திலால் நேருவோடது அமிர்த பஜார் பத்திரிகா. ஃபெரோஸ் மேத்தாவோட பத்திரிகை தி பாம்பே கிரானிக்கல். தயால் சிங் த ட்ரிபியூன். தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் மற்றும் நேஷனல் பேப்பர். ஜி சுப்பிரமணிய ஐயர் த ஹிந்து 1878. சுதேசமித்திரன் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி, வருடம் வந்து 1891. தாதாபாய் நவரோஜியோட பத்திரிகைகள் வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா 1883. ராஜ்கோஃப்தர் வந்து 1851. பெங்காலி அப்படிங்கிற பத்திரிகையின் ஆசிரியர் SN பானர்ஜி. கேசரி அப்படிங்கிறது மராட்டி பத்திரிகை, மராட்டா அப்படிங்கிறது ஆங்கில பத்திரிகை. இது ரெண்டுமே ஒரே வருடம் தான், 1881. இதன் நிறுவனர் வந்து பாலகங்காதர திலகர். யுகந்தர் அப்படிங்கிறது பெங்காலி மொழி பத்திரிகை, வருடம் 1906. நிறுவனர் பரிந்தர் குமார் கோஷ் மற்றும் பூபேந்திரநாத் தத்தா. பாரதியாரோடது வந்து இந்தியா அப்படிங்கிறது வார இதழின் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். சுதேசமித்திரனில் துணை ஆசிரியராகவும், பாரதி மற்றும் சக்கரவர்த்தினி இந்த மாத இதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றுறது யாருன்னா பாரதியார் தான். அன்னி பெசன்ட் அவங்களுடைய பத்திரிகைகள் வந்து தி காமன்வெல்த், நியூ இந்தியா, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். காதர் அப்படிங்கிற பத்திரிகை 1 நவம்பர் 1913 லாலா ஹர்தயால் அவங்களால பதிப்பிக்கப்பட்டது. அந்த பதிப்பிக்கப்பட்ட இடம் வந்து சான் பிரான்சிஸ்கோ. அதாவது காதர் கட்சியை கொண்டு வந்தது யாருன்னா லாலா ஹர்தயால். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பத்திரிகை புதுப்பிக்கப்பட்ட இடம்னு கேட்டாங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ, 1 நவம்பர் 1913. மூக் நாயக் இதன் நிறுவனர் வந்து டாக்டர் BR அம்பேத்கர். மூக் நாயக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். பகிஷ்கரித் ஹிபாகரிணி சபை இதன் நிறுவனரும் டாக்டர் BR அம்பேத்கர் தான். இதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த சபையோட அர்த்தம். அடுத்ததா இது ரொம்பவே முக்கியமானது, காந்தி நடத்தின பத்திரிகைகள் வந்து இந்தியன் ஒப்பீனியன், யங் இந்தியா, நவஜீவன், ஹரிஜன். இது 4மே காந்தி நடத்தினது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நியூ இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார், யங் இந்தியான்னு வந்துச்சுன்னா காந்தி. அடுத்ததா ஹிந்துஸ்தான் தைனிக் இதன் நிறுவனர் வந்து MM மாளவிகா, அதாவது பண்டிட் மதன் மோகன் மாளவியா. அடுத்ததா அரவிந்த கோஷோட பத்திரிகை வந்தே மாதரம். மதுசூதன் ராய் வந்து ஹிந்து பேட்ரியாய்ட். லாலா லஜபதி ராய் நடத்தின பத்திரிகை பஞ்சாபி. பர்துஞ்சி வந்து மும்பை சமாச்சார். KM பணிக்கர் ஹிந்துஸ்தான் டைம்ஸ். அபுல் கலாம் ஆசாத் அல் ஹிலால் மற்றும் அல் பலாக். மோத்திலால் நேரு நடத்தின பத்திரிகை இண்டிபெண்டன்ட். சுவாமி விவேகானந்தருடைய பத்திரிகை வந்து உத்போதனா. திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம். கதார் வந்து அதாவது காதர் அல்லது கதார் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். 1 நவம்பர் 1913 லாலா ஹர்தயால், சான் பிரான்சிஸ்கோ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மூக் நாயக் வந்து டாக்டர் BR அம்பேத்கர். மூக் நாயக் அப்படின்னா என்ன சொன்ன, வாய் பேச முடியாதவர்களின் தலைவர். இதுதான் வந்து அதனுடைய மீனிங். பகிஷ்கரித் ஹிபாகரிணி சபை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சபை. இதுக்கு அர்த்தம் வந்து தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு. இதுதான் வந்து அந்த சபையோட மீனிங். காந்தி நடத்தின பத்திரிகைகள் இந்தியன் ஒப்பீனியன், யங் இந்தியா, நவஜீவன், ஹரிஜன். நியூ இந்தியா என்ன சொன்ன, அன்னி பெசன்ட் அம்மையார். யங் இந்தியான்னு வந்துச்சுன்னா காந்தி. பண்டிட் மதன் மோகன் மாளவியோடது ஹிந்துஸ்தான் டைனிக். அரபிந்தோ கோஷ் வந்து வந்தே மாதரம். மதுசூதன் ராய் ஹிந்து பேட்ரியாய்ட். லாலா லஜபதி ராயோடது வந்து பஞ்சாபி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிறுவனர் வந்து லாலா லஜபதி ராய். அதே மாதிரி பாலகங்காதரோட திலகரோடைய பத்திரிகைகள் வந்து மொத்தமாக 2 பார்த்தோம். கேசரி அப்படிங்கிறது மராட்டி மொழி பத்திரிகை, மராட்டா அப்படிங்கிறது ஆங்கில மொழி பத்திரிகை. வருடத்தை மறந்துடாதீங்க, 1881 வந்து பாலகங்காதர திலகர். பர்துஞ்சி அப்படிங்கிறவர் வந்து என்ன பத்திரிகை நிறுவனார்னா மும்பை சமாச்சார். KM பணிக்கர் வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ். அபுல் கலாம் ஆசாத் நடத்தின பத்திரிகைகள் அல் ஹிலால் மற்றும் அல் பலாக். மோத்திலால் நேருவோடது இண்டிபெண்டன்ட். சுவாமி விவேகானந்தர் உத்போதனா.
ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஜி ரானடே. நேஷ்னல் ஹெரால்டு இந்த பத்திரிகை வந்து 1938 உருவாக்கப்பட்டது. இதன் நிறுவனர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸை. ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இதிலேருந்து நமக்கு கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டது. ஸோ அதை தான் நான் வந்து கலெக்ட் பண்ணி அப்படியே நோட்ஸாக எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து கோவாவில் 1556 வந்து போர்ச்சுகீசியர்கள் காலத்தில். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இன் இந்தியா பெங்கால் கெசட் 1780. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இன் மெட்ராஸ் கொரியர். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இன் பாம்பே ஹெரால்ட். பெயர் மாற்றம், அதாவது இந்த நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே கெசட்டுன்னு மாற்றிடுறாங்க. அதாவது தமிழில் மும்பை கெசட்டுன்னு படிப்போம். ஃபஸ்ட்டு பெர்ஷியன் பேப்பர் வந்து மீரட் உல் அக்பர் ராஜாராம் மோகன் ராய் நடத்தினது. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இன் குஜராத்தி ராஷ் கோஃப்தார். இதன் ஃபவுண்டர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. மெட்ராஸ் டைம்ஸ் வந்து வில்லியம் டிக்பை. பெங்கால் கெசட்டுடைய ஆசிரியர் வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கீஸ். வங்காளத்திலிருந்து வெளிவந்த ஃபஸ்ட்டு தாய்மொழி நாளிதழ் வந்து சமாச்சார் தர்பன். 1878 வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ்ன்னு யாரை சொல்கிறோன்னா எம்ஜி ரானடேவை சொல்கிறோம். நேஷ்னல் ஹெரால்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 1938 ஜவஹர்லால் நேரு. அதாவது கோவாவில் வெளிவந்த முதல் அச்சு ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் இன் கோவாவில் வந்து 1556 தான் வந்துச்சு. இது வந்து யாருடைய காலகட்டத்தில்னா போர்ச்சுகீஸ். அடுத்ததாக இந்தியாவில் வெளிவந்த முதல் செய்தித்தாள் வந்து பெங்கால் கெசட் 1780. சென்னையில் வெளிவந்த, அதாவது மெட்ராஸில் வெளிவந்த முதல் செய்தித்தாள் வந்து மெட்ராஸ் கொரியர். அதே மாதிரி மும்பையில் வெளிவந்த முதல் ஆங்கில செய்தித்தாள் வந்து பாம்பே ஹெரால்ட். இது பின்னாடி எப்படி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா பாம்பே கெசட் அல்லது மும்பை கெசட்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு பெர்ஷியன் பேப்பர் வந்து மீரட் உல் அக்பர். இதன் நிறுவனர் ராஜாராம் மோகன் ராய். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இன் குஜராத்தி ராஷ் கோஃப்தார். அதாவது குஜராத்தியில் வந்து வெளிவந்த முதல் செய்தித்தாள் வந்து ராஷ் கோஃப்தார் தான். இதன் நிறுவனர் தாதாபாய் நவ்ரோஜி. நான் கீழே பிராக்கெட் பண்ணி எழுதியிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து ஃபவுண்டர்ஸ். அடுத்ததாக மெட்ராஸ் டைம்ஸ் வந்து வில்லியம் டிக்பை. பெங்கால் கெசட் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கீஸ். வங்காளத்திலிருந்து வெளிவந்த முதல் தாய்மொழி நாளிதழ் வந்து சமாச்சார் தர்பன். 1878 தான் வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதோட பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் மற்றும் அதன் நிறுவனர்கள், அதாவது நியூஸ் பேப்பர் மற்றும் ஃபவுண்டர்ஸோட லிஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.